Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் மற்றும் சேர்விளாகம் பகுதியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்டர் ஜோசப் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விக்டர் ஜோசப், வணக்கம். நிவாரண நிதி வழங்கப்படாத மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள்? மக்கள் போராடக்கூடிய மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம் சையத். பெஞ்சல் புயல் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி தமிழகத்தில் கடந்த நிலையில் இந்த புயலின் தாக்கம் தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே இந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பொதுமக்கள் கடந்த ஒரு வாரமாகவே கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் தாக்கம் வரலாறு காணாத வகையில் அதிக அளவு இருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பெஞ்சல் புயல் பாதித்த மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவியாக ரூபாய் 2000 வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் செஞ்சி பகுதியில் வெள்ள நிவாரணம் வழங்குவதில் அதிகாரிகள் முறையான கணக்கெடுப்பு செய்யவில்லை என பொதுமக்கள் கொந்தளிப்புடன் கூறுகின்றனர். குறிப்பாக செஞ்சி அடுத்த வல்லம் ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்குமே இந்த வெள்ள நிவாரணம் வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இன்று புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் சேர்விளாகம் பேருந்து நிலையத்தில் குறிப்பாக வடானூர் பகுதியை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் சத்தியமங்கலம் என்ற இடத்தில் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட சொக்கடந்தல் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இதே வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 2 இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதால் இப்பகுதியில் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் மக்களினுடைய வேதனைகளை புரிந்து அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் வெள்ள நிவாரண உதவியை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சையத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்டர் ஜோசப். கண்டிப்பா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் மற்றும் சேர்விளாகம் பகுதிகளில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இருவேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் மற்றும் சேர்விளாகம் பகுதிகளில் வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சொற்ப தொகையை நிவாரணமாக அறிவித்த ஸ்டாலின் அதையும் முறையாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என போராடக்கூடிய மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வெள்ள நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று கூறுகின்றனர்.